வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. எல்லாரும் எல்லாம் தெரிந்தவரும் இல்லை, எல்லாரும் எல்லாம் தெரியாதவரும் இல்லை. ஆம் நண்பர்களே, இந்த உலகத்தில் அனைத்தும் தெரிந்தவரும் இல்லை, ஒன்றும் தெரியாதவரும் இல்லை அப்படி என்று குறிப்பிடலாம். ஆனால் இதில் வள்ளுவர் பெருந்தகை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், அறிவுடையோரை மிக சிறப்பாக மேன்மை தாங்கி பேசுகிறார். ஆம், திருவள்ளுவர் பெருமான் எழுதியது 1330 திருக்குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 பாடல். அந்த திருக்குறளுடைய வரிகள் 7 சீரு 2 வரிகளாக குறிப்பிடுகிறார். 7 சீராகவும் 2 வரிகளாகவும் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. நான் அதில் இப்போ என்ன சொல்கிறேன்னா, 430வது திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் கடந்த காலத்தில் படித்த யாகத்தின் பெயரால் அந்த திருக்குறளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அறிவுடையோர் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையரேனும் இலர். எப்படி? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையேனும் இலர். இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு நம் வள்ளுவ பெருந்தகை எவ்வாறு அதுக்கு விளக்கம் சொல்கிறார் என்றால், அறிவு இல்லாதவருக்கு வேறு எது இருந்தாலும் அவருக்கு பெருமையை தராது அல்லது மதிப்பை தராது. அதே நேரத்தில் அறிவுடையோருக்கு வேறு எது இல்லை என்றாலும் அவர்களுக்கு சிறுமை தராது. இதன் உள்பொருள் என்னவென்றால், அறிவானவன் எந்த விஷயத்தையும் உருவாக்கி கொள்வான், எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவான், எந்த விஷயத்தையும் செய்து விடுவான். அறிவில்லாதவன் எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அதை வைத்து காவந்து பண்ண முடியாது, தக்க வைத்து கொள்ள முடியாது. அதற்காகத்தான் அறிவுடையோர் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையேனும் இலர். இதில் அருமையான குரல் பார்த்தீங்களா? அதனால் நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் தெரியவிட்டாலும் நம் வாழ்க்கை தேவையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட குரல்களை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு எழுதி கொடுத்த அந்த வள்ளுவர் பெருந்தகைக்கு ஒரு நன்றி. மேலும் நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் இளங்கோ. நன்றி.